ஸோ டிட்வா புயல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மணி நேரம் நமக்கு இலங்கையுடைய தரைப்பகுதியில் பயணித்திருக்கு. டிட்வா புயல் வந்து இப்போ தரைப்பகுதியை கடந்ததுனால சற்று வந்து வலுவிழந்திருக்கு. பட் ஆனால் மழை கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாகப்பட்டினம் டு அந்த பாண்டிச்சேரிக்கு நடுவில் நம்ம மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு. பேய்மழை கொடுத்த சைக்ளோன் தான் இலங்கையை வந்து மொத்தமா மூழ்கடிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் அந்த கண்ட்ரி ஃபுல்லா ஒரு தத்தளிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம நேற்று நாகப்பட்டினம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல சிமிலர்லி லைக் சென்னைக்குமே நமக்கு சென்னை டு பாண்டிபலுக்குமே நமக்கு மீண்டும் ஒரு நல்ல கனமழை அதிக கனமழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. காம்ப்ளிகேஷன் வந்து என்னன்னா அது கரையை ஒட்டியே பயணிக்கக்கூடியதுதான் அதுல இருக்கிற காம்ப்ளிகேஷன். கரையை ஒட்டி பயணிக்கூட அது கரையை கிடக்குமா, கரையை கிடக்கும் அப்படின்றதுல என்ன மீனிங், கரையை கிடக்கிறதுக்கான மீனிங் என்னன்னா அந்த புயலுடைய மையப்பகுதி தரைப்பகுதியில வருதா இல்லையா. மிக கனமழைக்கான வாய்ப்பு வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செஞ்சுட்டு இருக்கு. நாளைக்கு முழுவதுமே நமக்கு கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. விடாமல் வந்து நமக்கு கனமழை மிக கனமழை விடாம கண்டினியூஸான ஒரு ரெயின்ஸுக்கு வந்து நாளைக்கான சாத்தியக்கூறு இருக்கு. இன்று இரவுல இருந்து நமக்கு அதுக்கான இது வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் சென்னை வெதர்மேன் அஜித்குமார் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தித்வா புயல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பல மாவட்டங்கள்ல பரவலாக மழை, அதி கனமழையே கூட நாகை போன்ற மாவட்டங்கள்லாம் கூட கடந்த 24 மணி நேரத்துல வந்து பதிவாயிருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது. ஸோ தித்வா புயல் சம்பந்தமான அந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இப்போ என்ன சார்? ஸோ டிட்வா புயல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மணி நேரம் நமக்கு இலங்கையுடைய தரைப்பகுதியில் பயணித்திருக்கு. ஸோ இவ்வளோ நம்ம ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கணும். இது வரைக்கும் இந்த புயலாவது இந்த இவ்வளவு நேரம் வந்து ஒரு தரைப்பகுதியில பயணிச்சிருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 40 மணி நேரம் கிட்டத்தட்ட இலங்கை பயணிச்சு இன்னைக்கு காலையில வந்து கடற்கரை நம்ம மீண்டும் வந்து வங்கக்கடலுக்கு வந்து வந்திருக்கு. அந்த புயலுடைய மையப்பகுதி வந்து வங்கக்கடலுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு இந்த நேற்று நைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகை டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாருமே நமக்கு ஹெவி ரெயின்ஸ் பார்த்தோம். நம்ம கோடியக்கரை முனை நாகப்பட்டினம் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 25 சென்டிமீட்டர் மேல நமக்கு அதிக மழை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து போயிட்டு இருக்கு. டிட்வா புயல் வந்து இப்போ தரைப்பகுதியை கடந்ததுனால சற்று வந்து வலுவிழந்திருக்கு. பட் ஆனா மழை கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாகப்பட்டினம் டு அந்த பாண்டிச்சேரிக்கு நடுவில் நம்ம மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு. மீண்டும் நமக்கு வட தமிழக பகுதிகளில் மழை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ காலையில சென்னையில மழை இருக்கு, அதுக்கப்புறம் அது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். வரும் மணி நேரங்கள்ல மழை அதிகரிக்கும். நீங்க சொன்னது போல நாகை போன்ற இந்த பகுதிகள்லாம் ஒரு நல்ல அதிக மழையே பதிவாகி இருக்கிறது. இது படிப்படியா இப்ப எங்க பரவலாக எங்கெங்கெல்லாம் வந்து அதிகரிக்க கூடும்? ஸோ பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா கடலோர மாவட்டங்கள் டெல்டால இருந்து நமக்கு டெல்டா பகுதிகளில் நமக்கு இன்னைக்கும் வந்து நமக்கு நல்ல மழை இருக்கும். நேற்று ரெக்கார்ட் ஆன மாதிரி இன்னைக்குமே நமக்கு எக்ஸ்ட்ரீம்லி வெரின்ஸ் வந்து டெல்டா பகுதியில் ரெக்கார்ட் ஆகும். இதுல முக்கியமா என்ன சொல்லணும்னா நமக்கு நீ சொன்ன மாதிரி என்னன்னா நமக்கு உள் மாவட்டங்கள் டெல்டா ஒட்டி உள்ள பகுதிகள் தஞ்சாவூர், திருவாரூர் அதுக்கு மாதிரி ஒட்டி உள்ள பகுதிகள் மறுபடியும் கொஞ்சம் உள் மாவட்டங்கள்ல வந்து நமக்கு இந்த புயல் வந்து மழை இருக்கும். பொதுவாக வந்து புயல் வரும்போது நமக்கு கடலோர மாவட்டங்கள்ல மட்டும்தான் மழை இருக்கும். இந்த புயலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வைட் ஸ்ப்ரெட் உள் மாவட்டங்களுமே நம்ம மழை இருக்கிற மாதிரியான ஒரு சாதக சூழல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரும் மணி நேரங்களில் நமக்கு புதுவை, சென்னை இந்த பகுதிகளில் நமக்கு மீண்டும் வந்து நமக்கு மழை அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான அந்த கன்வெக்டிவ் பேலன்ஸ் வந்து நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெட் அலர்ட்னா வந்து குறிப்பா வட தமிழகத்திலையும் சில பகுதிகளிலும் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு நேற்றைய தினம்லாம். இப்ப அதனுடைய நிலைமை என்னவா இருக்கு? பேய் மழை வந்து இது தரக்கூடுமா? ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா அது பேய் மழை கொடுத்த சைக்ளோன் தான். இலங்கையை வந்து மொத்தமா மூழ்கடிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் அந்த கண்ட்ரி ஃபுல்லா ஒரு தத்தளிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம நேற்று நாகப்பட்டினம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரீம் வேரியன்ஸ் வந்து வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா வந்து வரக்கூடும். ஸோ சிமிலர்லி லைக் சென்னைக்குமே நமக்கு சென்னை டு பாண்டிபலுக்குமே நமக்கு இப்பதான் அந்த இது வந்து நமக்கு நிலப்பகுதியிலிருந்து நமக்கு கடல் பகுதிக்கு இப்பதான் புயல் வந்திருக்கு. ஸோ அந்த நிலப்பகுதியில இவ்வளவு நேரம் இருந்ததுனால அதோடைய தாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சைக்ளோன் வந்து கொஞ்சம் வலுவிழந்திருக்கு. அது மீண்டும் வலுப்பெறும். ஸோ இப்போ வந்து கடல் பகுதிக்கு வந்ததுனால வரும் மணி நேரங்கள்ல அது வந்து வலுப்பெறும். இந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் வந்து எழுந்துருச்சு. ஸோ அந்த மேகக்கூட்டங்கள்லாம் கொஞ்சம் செதறி செதறி கிடைக்குது. ஸோ அது வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு மீண்டும் ஒரு நல்ல கனமழை அதிக கனமழைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லுவோம். புயலினுடைய அந்த நகரும் வேகம் வந்து சற்று கூடுதலாகவும் குறைவலாகவும் இருப்பதாக நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். அது திசை சரியான நம்ம எதிர்பார்க்கக்கூடிய திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா,
நம்ம முன்பே கணிச்சு நமக்கு அலர்ட் குடுத்தபடி தான் அது வந்து போய்க்கிட்டு இருக்கா? இல்ல அன்பிரெடிக்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல முன்பே சொன்ன மாதிரி தான் நமக்கு புயலுடைய நகர்வு வந்து முன்பே சொன்ன மாதிரி தான் இருந்தது. அதுல என்ன சின்ன கன்ஃபியூஷனா அது கரெக்டா ஒரு பார்டர் லைன்ல இருக்கு. நமக்கு வந்து கடல் பகுதியில பயணிக்குமா இல்ல தரைப்பகுதியில பயணிக்குமா தெரியல. அந்த சைடு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு 50 100 கிலோமீட்டர் தான் கடலுக்கும் தரைக்கும் எடுத்தீங்கன்னா கடல் ஒட்டியான தரைப்பகுதியில தான் வந்து இது பயணிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. கம்ப்ளீட்டாவே நமக்கு கடல் பகுதியில பயணிச்சிருந்தா இன்னும் இதை விட பயங்கரமா வலுவடைஞ்சு. ஸோ ஒரு நாள் தரைப்பகுதியில வந்து இது 40 மணி நேரம் வந்து தரைப்பகுதியில இருந்த ஒரு புயல் அப்படின்ற ஒரு பேரும் வந்து டிக்ளாக் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தனால சற்று வலுவந்திருக்கு. பட் எதிர்பார்த்தபடியே தான் அது போகுது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மாடல்ஸ் எல்லாம் நமக்கு கணினிகள் சார்ந்த கணிப்புகள் என்னென்ன சொல்லியிருக்கோ அது இப்போ செயற்கை நுண்ணறிவு நம்ம புதுசா வந்து நம்ம செயற்கை நுண்ணறிவுடைய அட்வான்ஸ்மெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வானிலையில வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து இப்போ புது ஒரு இதை வந்து வரவேற்பு கொடுத்திருக்கு. நல்ல ஒரு ப்ரெடிக்ஷன் அக்யூரசி வந்து பயங்கரமா அது இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடலை ஒட்டியே வந்து பயணிக்க போகுது. இப்போ வந்து அதை எதிர்பார்த்த மாதிரியே கடலை ஒட்டியே வந்து பயணிக்கக்கூடிய ஒரு புயல் தான். அதே போல புயல் எங்கு கடக்கும் என்கிற ஒரு கேள்வியும் வந்து முன்வைக்கப்படுது. அது அதுவுமே வந்து அன்பிரெடிக்டபிளா இருக்கு. இப்போ வரைக்கும் கணிக்க முடியல அப்படின்ற கூட விஷயம் சொல்றாங்களே. இது எப்படி பார்க்குறது? அதுதான் அது இந்த காம்ப்ளிகேஷன் வந்து என்னன்னா அது தரையை ஒட்டியே பயணிக்கக்கூடியதுதான் அதுல இருக்கிற காம்ப்ளிகேஷன். தரையை ஒட்டி பயணிக்கூட அது கரையை கடக்குமா? கரையை கடக்கும் அப்படின்றதுல என்ன மீனிங்? கரையை கடக்கிறதுக்கான மீனிங் என்னன்னா அந்த புயலுடைய மையப்பகுதி தரைப்பகுதியில வருதா இல்லையா அப்படின்ட்டு. ஆல்ரெடி நீங்க சயின்டிபிக்கலி பாத்தீங்கன்னா அது தரையில தான் இருந்தது. ஸோ ஒரு கரையை கடந்தது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து போன 40 மணி நேரம் அப்படிதானே இருந்தது. ஸோ தமிழகத்துல வந்து இது கரையை கடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தை ஒட்டியே தான் பயணிக்கும். கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக குறைவா இருக்கு. கடந்தால் வந்து சென்னைக்கு அருகே வந்து கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு சாதக சூழல் வந்து ம். தெரியுது. இன்னும் ஒரு 12 மணி நேரம் நம்ம அதை அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். இப்பதான் அந்த கடல்ல தரைப்பகுதியில இருந்து கடலுக்கு வந்திருக்கு. ஸோ அது எப்படி அந்த மேகக்கூட்டங்களை வந்து தக்க வச்சுக்குது. அடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்க எப்படி டாக்டர் வந்து பார்ப்பாங்கல்ல 24 ஹவர்ஸ் எப்படி இருக்காங்க, ம். ம். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு ம். பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ அது இம்ப்ரூவ் ஆகுதா என்னன்ற மாதிரி அடுத்த 12 ஹவர்ஸ் நம்ம அதை பார்க்கணும். என்ன மாதிரி பேலன்ஸ் அது ஃபார்ம் பண்ணுது, மேலும் என்ன சாதக சூழல்கள் நமக்கு இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ சென்னை இடைப்பட்ட அந்த பகுதிகள்ல கரையை கடக்கும் பட்சத்தில் சென்னையினுடைய தாக்கம் என்னவாக இருக்கும்? சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இன்று காலையில இருந்து நமக்கு ஆங்காங்கே மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த நம்ம அவுட்டர் பேங்க்ஸ் சொல்லுவோம் புயலுடைய மைய மேகங்கள் இல்லாம அந்த மேற்கு புறமா வெளிப்புறமா இருக்கிற மேகக்கூட்டங்கள் வந்து சென்னை மேல நமக்கு விழ ஆரம்பிச்சிருக்கு. மாலை அல்லது இன்று 29 மாலை அல்லது 20 நேரங்கள்ல நமக்கு வந்து மழை அதிகரிக்கிறத நம்ம பார்க்கலாம். நாளை வந்து வெரி ஹெவி ரெயின்ஸ், மிக கனமழைக்கான வாய்ப்பு வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இருக்கு. ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பதிவாகலாம். அதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குன்றது நம்ம சொல்லலாம். அதாவது சென்னையில வந்து பிரதான பகுதிகள்லாம் இருக்குமா? புறநகர்ல அதாவது சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் சொல்லுவாங்க. இப்ப சென்னை மைய பகுதியிலேயே வந்து இந்த அடைமழை இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலுமே இருக்கும். சென்னையை ஒட்டி வந்து நமக்கு திருவள்ளூர் மாவட்டம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களிலுமே நமக்கு கனமழை இருக்கும். ஸோ பொதுவா வந்து நம்ம அந்த மாதிரி பார்த்திருக்க மாட்டோம். ஸோ முதல்ல கரையை கடந்த பிறகுதான் நமக்கு இந்த உள் மாவட்டங்கள் எல்லாம் மழை இருக்கும். இது கரையை ஒட்டியே பயணக்கூடிய புயல் அப்படின்றதுனால வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு உள் மாவட்டங்களிலுமே அது ரெயின்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் மேல வரப்போகுது. ஸ்டார்டிங்ல நாகையில இருந்து எடுத்தீங்கன்னா அந்த ரெயின்ஸ் கொடுத்துக்கிட்டே மேல வரும். அங்க இது மேல வர 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 கீழே இருந்த பார்ட்ஸ்ல வந்து ரெயின்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். படிப்படியா வந்து நாகை இந்த மாவட்டங்கள்ல நாளைக்குலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும், நம்மளுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இப்போ மாதிரியான சூழல் பார்க்குறோம். சென்னை புறநகர் பகுதிகளிலும் மழை இருக்கும். அனைத்து புறநகர் பகுதிகள் சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வந்து ஆந்திரா தென் ஆந்திராலையும் மழை இருக்கும். ஸோ இந்த மாதிரி தென் ஆந்திர பகுதிகளிலுமே நம்ம மழை அதிகரிக்கிறது வந்து வரும் மணி நேரங்களில் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே. இப்ப தென் தமிழகத்துல இப்ப நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியா மழைகள் வந்து பதிவாகி இருந்தது. நீங்க சொல்வது போல இந்த நாகை, தஞ்சை போன்ற மாவட்டங்கள்லயும் வந்து அதி கனமழையே வந்து 25 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட அது வந்து பதிவாகி இருக்கிறத பார்க்குறோம். மத்திய பகுதியா இருக்கக்கூடிய திருச்சி, பெரம்பலூர் இது மாரியான பகுதிகள்லயும் பரவலாக மழை ஆமா. பதிவாயிருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ அங்கெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக குறைந்து வட தமிழகம் மற்றும் சென்னை போன்ற இந்த நகரங்கள் நோக்கி வந்து இந்த மழைகள் வந்து வீரியம் எடுக்க ஆரம்பிக்கும்னு சொல்ல வரீங்களா? ஆமா, பீரியட் எடுக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இப்ப இன்னைக்கு வந்து அவங்களுக்கான நாள். இன்னைக்கு வந்து டெல்டாக்கான நாள், டெல்டா மற்றும் சுற்றுப்பகுதிக்கான நாள். ஈவினிங்ல இருந்து நமக்கு அப்படியே அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகும். ஏன்னா அது பேர் வந்து கொஞ்சம் மேல நமக்கு அப்படியே லாட்டிடியூட் கெயின் பண்ணிட்டே வரும். ஸோ கடலை ஒட்டியே வந்து நகர்ந்து இவ்வளவு தூரம் வருது அப்படின்ற போது நம்ம இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் சென்னைக்கு வந்து எந்த அளவுக்கு குரூஷியலா இருக்க போகுது சார்?
ஸோ வரும் 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஹெவி ரெயின்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. மழை வந்து விட்டு விட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு ஆஃப்டர்நூன் நைட்டுக்கு மேல வந்து நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். மழை வந்து நமக்கு கண்டினியூஸான ரெயின்ஸ் வந்து நமக்கு ஒரு நைட்டுக்கு மேல நம்ம வந்து தொடர்ச்சியான மழை அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். நாளைக்கு முழுவதுமே நமக்கு கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. விடாமல் வந்து நமக்கு கனமழை, மிக கனமழை விடாம கண்டினியூஸான ஒரு ரெயின்ஸுக்கு வந்து நாளைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இன்று இரவுல இருந்து நமக்கு அதுக்கான இது வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப தமிழக அரசுமே தொடர்ந்து பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மாவட்ட ஆட்சியாளர்கள வந்து ரொம்பவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. இப்ப அடுத்த 24 ஹவர்ஸ் வந்து எல்லா பணிகளும் படுத்தப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி அந்த நாளைய தினம் எந்த அளவுக்கு வந்து சாமானியர்கள், பொதுமக்கள் நிச்சயமாக ஏழை எளியோர்கள், அ ஹோம்லெஸ் பீப்பிள்ஸ் இவங்கலாம் நிச்சயமா வந்து அஃபெக்ட் ஆகக்கூடும். எப்படி வந்து சமாளிக்க கூடியது? இது வெறும் ஹெவி ரெயின்ஃபால் மட்டும் இருக்குமா? அதையும் தாண்டி வேற ஏதேனும் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவும் கூடும் என்று நீங்க கணிக்கிறீங்களா? இந்த புயலை பொறுத்த வரைக்கும் நமக்கு காற்று பாதிப்பு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காற்று பாதிப்பு பெருசா இருக்க போறது ஒன்லி மழை. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே அதோட வரலாறுல இருந்தே எடுத்தீங்கன்னா மழை 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 அந்த மாதிரி ஒரு மழை கொடுத்துட்டே வரக்கூடிய ஒரு புயல். ஸோ மழை தான் இங்க இருக்கிற ஒரு பெரிய த்ரெட்டா நம்ம பார்க்கக்கூடியது வந்து எவ்வளவு மழை பெய்ய போகுது, என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்றது. ஸோ இந்த ஹோம்லெஸ் இந்த மாதிரி கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள், ஸோ இவங்களெல்லாம் நம்ம வந்து அப்புறப்படுத்தணும். ஒரு ப்ராப்பரான ஷெல்டர் கொடுக்கணும். இந்த கம்யூனிட்டி கிச்சன் மாதிரிலாம் நம்ம அரசாங்கம் வந்து அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளட் வந்ததுன்னா அவங்க கிட்ட இருக்கிற நியர்பை ஸ்கூல்ஸுக்கோ அந்த மாதிரி எவாக்குவேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணி வச்சுக்கிறது நல்லது. கடலோர மாவட்டங்கள், கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும். முக்கியமா அந்த ஹோம்லெஸ் பீப்புள், ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஷெல்டரோ இல்ல ஸ்கூல்ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அதுக்கான பணிகளை வந்து தொடங்குவது நல்லது. அதுக்கான பணிகளை வந்து அரசாங்கம் தொடங்கியிருப்பாங்க ஆல்ரெடி அப்படின்றது நம்பப்படுது. ஸோ பார்ப்போம் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்றது நம்ம. எந்த அளவு இப்ப நாளைய தினம் தான் ஒரு மேக்ஸிமம் சண்டே முழுக்க வந்து அந்த மழை இருக்கும் என்று தான் வந்து கணிக்கப்படுகிறது. எந்த எத்தனை சென்டிமீட்டர் வரை பதிவாகலாம் என்று கணிக்கப்படுது சார்? சென்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அநேக இடங்களிலும் 8 to 15 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. 8 to 15 சென்டிமீட்டர். அதற்கு மீறி வந்து ஒரு இடங்கள் வந்து அதற்கு மீறி 20 சென்டிமீட்டர் இப்போ கிட்ட போச்சு இல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டு இடத்துல வந்து இருக்கக்கூடும். இருக்கிறதுக்கான சாதகம் இருக்கு. ஏன்னா சாதகமான சூழல் இருக்கு. ஏன்னா வந்து இப்ப புயல், இந்த புயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இப்பதான் அது மேக கூட்டங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ பொதுவா நம்ம புயல் வரும்போது ஆல்ரெடி நம்ம இந்த ரேடார்ல நம்ம பார்ப்போம் என்ன மாதிரியான மேகக்கூட்டங்கள் இருக்கு, இல்ல செயற்கைக்கோள் புகைப்படங்கள் நமக்கு சொல்லும் என்ன மாதிரி மேகக்கூட்டங்கள் இருக்கு. ஸோ இது எங்க விழப்போகுதுன்றதை நம்ம முன்னாடி ஓரளவுக்கு சொல்ல முடியும். இந்த புயலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது இவ்வளவு நேரம் தரைப்பகுதியில் இருந்ததுனால வலுவிழந்தது. அந்த மையப்பகுதி கடல்ல இருக்கும்போது அது திருப்பி 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 மேகக்கூட்டங்களை உருவாக்கி உருவாக்கி உள்ள அனுப்பிட்டே இருக்கும். ஸோ அந்த உருவாக்கும் போது நமக்கு அந்த 1 hour நம்ம ரேடார் அப்டேட்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு தெரியும் அடுத்த மேற்கூட்டங்கள் உருவாயிடுச்சு. ஸோ உள்ள வரப்போகுது, நெக்ஸ்ட் பேங்க்ஸ் உள்ள வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான நகர்வை பத்தி நம்ம தகவல் வந்து நம்ம அப்போ சொல்ல முடியும். கனமழை இருக்கு. 7 to 15 சென்டிமீட்டர்ஸ் வந்து கேரண்டியா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதற்கு மீறி வந்து ஒரு இடங்கள்ல அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஓவராலா இந்த வருடத்திற்கு உண்டான அந்த தென்மேற்கு, அதாவது வடகிழக்கு பருவமழை, இது வந்து எதிர்பார்த்த அளவு சென்னை மாநகரத்துல வந்து இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டு வருது. இப்போ இந்த புயல் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப அடுத்த நாள், இப்ப நாளை வந்து எதிர்பார்க்கிறோம் இப்படி ஒரு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி. இப்போ டிசம்பர் மாசமும் நமக்கு வந்துருச்சு. ஸோ இறுதி மாதம் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான இந்த மாதம். ஓவரால் வந்து சராசரியை வந்து எட்டி விடுமா? அல்லது இந்த ஏற்கனவே பெய்திருக்கக்கூடிய மழை அக்டோபர் மாதம் மட்டும் பெய்தது, நவம்பர் மாதம் முழுவதும் பெரிதாக மழை இல்லை. இது வந்து இந்த பருவமழை வந்து பொய்த்து இருக்கிறதா? அல்லது இயல்பான ஒரு மழை தான் நம்ம பார்க்கணுமா? சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பயுமே வடகிழக்கு பருவமழையில நமக்கு வந்து கடலோர மாவட்டங்கள்ல நமக்கு சராசரியான அளவு வந்து அதிகம். கடலோர மாவட்டங்கள்ல தான் வடகிழக்கு பருவமழை அதிகமா பெய்யும். ஸோ அதோடைய சராசரி அதிகம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தென் மாவட்டங்களும் நல்ல அவங்க நார்மல் எக்ஸஸ் எல்லாம் போயிட்டாங்க. டெல்டா மாவட்டங்கள் இப்ப இன்னைக்கு நேற்று பெஞ்ச மழை, அதுக்கு முன்னாடி பெஞ்ச மழை, இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு சராசரி வந்து அவங்க எல்லாம் எட்டிட்டாங்க. சவுத் தமிழ்நாடு டெல்டா பகுதி எட்டிட்டாங்க. இப்ப எஞ்சி இருக்கிறது வந்து வட தமிழக வட கடலோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இவங்களுக்கு தான் நமக்கு வந்து ஆவரேஜ் அதிகம். நவம்பர்ல வந்து 37 சென்டிமீட்டர் ஆவரேஜ் இருக்கு முகம் பக்கத்துக்கும் மீனம் பக்கத்துக்கும். ஸோ அதை எட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் வந்து எந்த ஒரு நிகழ்வுமே இல்லாம இருந்தது. ஸோ இந்த ஒரு புயல் வந்து அதை மாற்றுமா, அதை எந்த அளவுக்கு வந்து பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒரு புயல் வந்து நமக்கு நிறைய வாட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இந்த ஒரு புயல் வந்து மொத்தமாக மாத்திட்டு போயிடும். ஏதாச்சும் வந்து 2016 எடுத்தீங்கன்னா ஒரு வரலாறு காணாத
நமக்கு எங்கேயுமே மழை இல்லை. அந்த அளவுக்கு ஒரு டிராட் மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சடனா ஒரு வருதா புயல் வந்தது. 20-30 சென்டிமீட்டர் சடனா வந்தது. அந்த நவம்பரோட இதே வந்து நமக்கு வந்து அந்த டிசம்பரோட இதே வந்து நமக்கு அந்த இது கொடுத்த மாதிரி வந்து வந்தது. இந்த மாதிரி புயல் அப்படின்ற ஈவெண்ட் வந்து நிறைய மழையை கொடுக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். அந்த டேர்ன் த டேபிள்ஸ், அந்த வெரி ஷார்ட் டைம்ல அந்த டேபிள்ஸ் டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் வந்து நமக்கு நார்மல் எட்லனாலும் நம்ம இவ்வளவு நாள் ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்திருக்கும். சடனா வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையே, சாட்டிஸ்ஃபைங்கான இருந்துச்சு நவம்பர்ல அப்படின்ற மாதிரி இது என் நோட்ல நமக்கு அப்படி முடியறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே சார். நிச்சயமா இந்த வெதர் அப்டேட் சம்மந்தமாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா குடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.